ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் புஞ்சைக்கிளாம்பாடி கிராமம் வண்டம்பாளையத்தில் இருக்கும் ரத்னவேலு கணபதி பேசுகிறேன். உயிரின் சுவாசம் அறக்கட்டளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் ராயல் கேர் ஹாஸ்பிட்டலினுடைய தலைவர் டாக்டர் சித்தோட் மாதேஸ்வரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அறக்கட்டளை இது. 2022ஆம் ஆண்டுக்குள்ள கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு இந்த 3 மாவட்டங்களில் 2 கோடி மரங்களை நடுவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையின் மூலமாக 4வது யூனிட்டாக நம்ம ஊரில் நம்ம தோட்டத்தில் 20,000 மரக்கன்றுகளை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இது எல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டமாக இது செயல்பட்டு வருகிறது. அதனால் இது மரம் தேவைப்படுபவர்கள் நீங்கள் இந்த காணொலியில் இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். உயிரின் சுவாசம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை எடுப்பதற்காக கணபதிபாளையம் முன்னாள் தலைமை ஆசிரியரும் முன்னோடி விவசாயமான திரு பழனிசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நாம் எல்லாம் பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமானது புவி வெப்பமடைதல், 2வது மழையின்மை. இவற்றுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நாம் மரங்களை எல்லாம் வெட்டி அழிச்சது தான். தேவையில்லாமல் மரங்களையெல்லாம் வெட்டி அழித்து அதை மரத்தையே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டோம். அதனுடைய விளைவைத்தான் நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் மழை இல்லை, பூமி வெப்பமடைஞ்சிருக்குது, நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் இந்த மரங்களை வெட்டினது தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம டாக்டர் ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள், மாதேஸ்வர ஐயா அவர்கள் எல்லாருக்கும் குறிப்பாக இந்த 2 வருஷத்தில் 2 கோடி மரக்கன்றுகளை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தில் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கிளாம்பாடியை சேர்ந்த திரு ரத்னவேலு கணபதி அவர்கள் இதில் பங்கு பெற்று அவருடைய பங்காக அவர் அந்த மரங்களை எல்லாம் பெற்று எல்லோருக்கும் விநியோகித்து வருகிறார்கள். அதை கேள்விப்பட்டு நானும் இவரிடத்துல மரக்கன்றுகள் வாங்கி செல்வதற்காக வந்துள்ளேன். இது முக்கணியில் ஒரு இது கொட்டை போட்டு வந்த செடிதாங்க. இந்த கொட்டை போட்டு வர்றதுல என்ன ஒரு பலன் தாங்க, உங்களுக்கு ஒட்டெல்லாம் அந்த ஒட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரங்க் பெருசா உங்களுக்கு வருங்க. பட் நமக்கு வேல்யூ இருக்காதுங்க. இது என்னன்னா நமக்கு முதல் பழம்ங்க. 2வது பாத்தீங்கன்னா அந்த ட்ரங்க் ஒரு பெரிய அந்த அடி மரம் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவா இருக்கு. இது மாங்க. இது நம்ம பூவரசு இது ஆக்சிஜன் எமிட்டருங்க. நல்லா ஆமா ஆமா. இது இப்போ எல்லா பக்கம் இதனுடைய இருப்பு குறைஞ்சிட்டு வருதுங்க. இது எல்லா வீட்லயும் பொதுக்குடியிலாம் பூவரசு ஏத்துமேட்டில் இருக்குங்க. பெரும்பாலும் அந்த எருது உங்களுக்கு ஏத்தரிச்சுங்க வரும்போது அந்த மூச்சு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது வச்சிருக்காங்க. அதனால இது நடும்போது ஒரு நல்ல சூழலுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது. ஆமாங்க, சந்தோஷம், மகிழ்ச்சியான செய்திகள். இது நாட்டு வாகைங்க. இந்த வாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இதனுடைய பலன் என்னன்னு. இன்னைக்கு சொல்ற அந்த மரச்செக்குங்கிறது எல்லாமே இந்த வாகை செய்யறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இந்த லாரி தொழிலுக்கு மெயினாக இந்த பாடி கட்டுறதுக்கு இந்த ஆமாங்க வாகை உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல எவ்வளவு நம்ம வளர விட்டு நம்ம அதை பயனுக்கு கொண்டு வருமோ அந்த அளவுக்கு அது நல்லா போகுதுங்க. இது நாட்டு நாவலுங்க. கொட்டை போட்டு வரக்கூடிய செடிங்க. இது நம்ம நடும்போது பாத்தீங்கன்னா முதல் பழமா நமக்கு பழம் காலப்போக்கில் உங்களுக்கு மரம் பெருசாகி இது டிம்பர் வேல்யூவா இருக்கக்கூடிய ஒரு ஆமா. ஜம்போ நாவல்னு வர்றதெல்லாம் அதுக்கு காலங்கள். ஆமா ஆமா. இது நான் சின்ன நாட்டு பழங்க. இது உங்களுக்கு 4 படம் இருக்குங்க. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு கூட அந்த மரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கு. இது நாட்டு எலுமிச்சைங்க. நாட்டு எலுமிச்சை இதுவும் கொட்டை போட்டு வர்றதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நம்ம நட்ட இடத்துல 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு இது காப்புக்கு வந்துருக்குதுங்க. இது நல்ல விட்டு வருங்க. இது
இது சொர்க்கம் சொல்லிட்டு ஒரு நிழல் தரக்கூடிய மரங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா படர்ந்து கொடையாட்ட வருங்க, நல்ல நிழல் வருங்க. இதுவும் பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள ஒரு விஷயங்க. சுற்றுச்சூழலுக்கு நல்ல ஒரு உகந்த மரங்க இது எல்லாமே. இது கொய்யாங்க, நாட்டு கொய்யாங்க. இது கொட்டை போட்டு வர கொய்யா தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் காய்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தென்னை. இது நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கூடிய விரைவில் பழம் தரக்கூடிய ஒரு நல்ல அருமையான செடி. சிசுன்னு சொல்லிட்டுங்க, இது ஒரு வகையான டிம்பர் வகையை சேர்ந்ததுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இப்போ பிற்காலத்தில் மரத்தினுடைய வேல்யூ வந்து நல்ல பெரிய மரமாக வருங்க. நல்ல வறட்சி தாங்கி வரக்கூடிய மரம் நல்ல மரம்.